உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திரைத்துறையில் தங்களை முற்போக்குவாதிகளாகவும் சாதி மறுப்பாளரும் காட்டிக்கொண்ட பலருடைய முகமூடிகள் கிழிந்துகிட்டு இருக்கு. அதுல சமீபத்தில் ஐயா பாக்கியராஜ் அவர்கள் ஆந்திராவில் போயிட்டு நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னது சர்ச்சையாச்சு. அதே மாதிரி வெங்கட் அப்படின்ற தமிழ்நாட்டில் நாயுடு தேவர் அப்படின்னு பேசுறதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னவர் அங்கே போய் நான் நாய்க்கடு அப்படின்னு பேசினாரு. அந்த வகையில் இன்னைக்கு அண்ணன் பார்த்திபன் அவர்கள் மிகப்பெரிய சாதி மறுப்பாளர். அவரும் இன்னைக்கு போய் ஒரு பட விழாவில் போய் பேசியிருக்கிறது இணையதளம் முழுக்க சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போ இவங்க நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லலை. இவர்கள் தங்களுடைய குடிப்பெருமையை பேசுவதற்கு முழு அதிகாரம் உண்டு. நான் இன்னார் என்று சொல்வதற்கு இவர்கள் முழு அதிகாரம் உண்டு, பேசட்டும். ஆனால் நீங்கள் ஆந்திராவில் போயிட்டு நான் இன்னார்னு பேசக்கூடிய நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் இன்னார்னு சொன்னால் மட்டும் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? எதுக்கு சாதி ஒழிப்பு முகமூடி போட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்றது நம்ம கேள்வி. இதை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சூச்சமச்சு, அதாவது தமிழ்நாட்டில் நம்ம என்ன பேசணும், தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் தமிழர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க திராவிடவாதிகள். அப்போ கிண்டலாக கேட்பாங்க, நீ என்ன அந்த டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணி. நம்ம இப்போ அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாரு, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிறமொழியாளர்களும் தமிழை தாய்மொழியை சரளமாக பேசுகிறாங்களே, அப்புறம் அவங்களும் தமிழர்களா அப்படின்னு ஆகி போகிறது. அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் குடினா தமிழ் ஜாதி. குடின்றது உண்மையான தமிழ் சொல்லு, ஜாதின்றது சமஸ்கிருத சொல்லு. சரி, அப்போ அது தமிழ் குடிகள் யாருன்னா சட்டநாதன் ஆணையம் வரைவு பண்ணி வச்சிருக்காங்க. அதில் போய் படிச்சினாவே தெரியும். அந்த பேர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம தமிழ் ஜாதியுடைய பேர்கள் வித்தியாசமாக நல்லா தெளிவாக தெரியும். மற்ற ஜாதியுடைய பேர்கள் அது உங்களுக்கு படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி அது இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்ற வேலை யாருன்னா தமிழர்களுடைய இன வரலாற்றை அழிப்பதற்கான வேலை தான் இது. முக்கியமாக யார் தமிழர்னு தெரிஞ்சிடக்கூடாது. யார் தமிழ்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் தமிழை இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இல்லைங்க நீங்கள் அந்த ஊருக்காரவங்க அப்படின்னு சொல்கிற ஏதாவது சொல்கிறோம்னா அவங்க பூர்வீகருக்கு அவங்க குடியாளத்தை வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவங்க ஜெயலலிதா அம்மாவையும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க, ஆரம்பத்தில் அவங்க தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு அதுதான் மிக முக்கியமான இருக்கு. அப்போ அதை இதில் இன்னொன்று நுட்பமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஜாதி பெருமை பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, அதாவது நம்மளோட வரலாறை பேசுறதே இவங்க ஜாதி பெருமை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் சாதியினுடைய வரலாறுகளை தப்பா புனைவா பேசுவாங்க. இப்போ தீயிலேருந்து பிறந்தாங்கன்னு சொல்லி வன்னியரை கிண்டல் பண்ணி பதிவு போடுறது, தேவரை குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி போடுறது, அதே கல்லர் சமூகத்தை களவாணிகள் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறது. இந்த மாதிரி ஒரு பக்கத்து உன்னுடைய வரலாறை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வரலாறுகளை தப்பா புனைவு பண்ணி வரலாறுகளை எழுதி வைக்கிறாங்க. அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வரலாறை பேசாத போது பொய்யான வரலாறு உண்மையான வரலாறாக மாறி போயிடும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறணும். இதற்கு துணை போறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியம் அந்த தலித்தியவாதிகள், மனநோயாளிகள் அவங்களுக்கு பேசுறதுக்கு வரலாறு இல்லாமல் இது இல்லாமல் அந்த இதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இவங்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தலித்தியவாதிகள் இதே தமிழ் ஜாதியோட பேரை சொல்லி அங்கே துள்ளி குதிச்சிருப்பாங்க. எப்படி நீங்கள் போடலாம், சமீபத்தெல்லாம் ஏதோ விடுதலை சிறுத்தை கட்சி போய் இந்த ஏதோ ஊரில் தெரு பேர் ஜாதி பேர் இருக்குது அது பேருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆனால் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் ஜிடி நாயுடு பாலை இருக்கு, நாராயணசாமி நாயுடு பேர்ல விருது கொடுக்குறாரு ஐயா முதலமைச்சர்னு, விவசாய விருது முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னடா உங்க ஜாதி ஒழிப்பு? தமிழ்நாட்டில் ஒரு படம் பெரியார்னு படம் எடுக்கிறாங்க, அது ஆந்திராவுக்கு போகும்போது ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போகுது. இங்க மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அது அங்க போகும்போது நாய்க்குடுன்னு போகுது. என்னையாவது மாறி சொல்ல பெரிய புரட்சியாளர் மாதிரி நீங்க கொண்டாடுறீங்க. எல்லாமே பிஸ்னஸ் தாங்க. ஜாதியை வச்சு பிஸ்னஸ் பண்றாங்க, அரசியல் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதனால ஜாதியை ஒழிக்க முடியாது, சாதி சமத்துவம் வேணா ஏற்படுத்த முடியும். சாதி சமத்துவம் எல்லாரும் நம்ம இப்படி அவங்கவுங்க வரலாறு பேசும்போது ஓகேப்பா, இவங்களுக்கு செலைத்தவர்கள் அல்ல அப்படின்னு எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் அதை விட்டு ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி மொத்தமாக தமிழ் ஜாதிகளுடைய தமிழருடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய வேலைகளை இன அழிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி ஜாதியை ஒழிச்சுட்டு எதனை எப்படி இடஒதுக்கீடு, எதனை எப்படி தனித்தொகுதி, எதனை எப்படி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ரோவர் முறையில் அரசு வேலைக்கு எப்படி போறது, அது தனி சப்ஜெக்ட். பாருங்க, தமிழர்கள் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சோகால்டு மீடியாவில் எல்லாமே 90% தமிழர்கள் அல்லாதவர்களும் தலித்தியவாதிகளும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி பல வேலைகளை அவங்க சிந்தனைகளுக்கு நம்ம மனசுக்குள்ள புகுத்துவாங்க. இதை நம்ம முறியடிக்கணும். என்னோட கருத்துக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.